ஹலோ மக்களே, வெல்கம் டு வாங்க 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சீரீஸ் 1 எபிசோட் 7ல இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலா நம்ம நியூ இயர் ரிலேட்டடான ஃபன் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 1. டென்மார்க்ல நியூ இயர் அப்போ உங்களுக்கு பிளேட்ஸ் உடையற மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா அப்போ பக்கத்து வீட்டுல சண்டெல்லாம் இல்லங்க, அவங்க புத்தாண்ட வரவேற்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா புத்தாண்டு அப்போ இந்த மாதிரி பிளேட்ஸ் உடையற சத்தம் கேட்டுச்சுன்னா அது ஒரு நல்ல சகுனத்துக்கான அறிகுறி அப்படின்னு அவங்க நினைக்கிறதால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீட்டுக்கு போயிட்டு வாண்டடா பிளேட்ஸ் எல்லாம் போட்டு உடைப்பாங்களாங்க. ஃபேக்ட் நம்பர் 2. ஜப்பான்ல அகிட்டா அப்படிங்கிற ஊர்ல நமஹாகே அப்படின்னு பாரம்பரியமான ஒரு விஷயத்த புத்தாண்டப்போ கடைபிடிச்சிட்டு வராங்க. அது என்னன்னா, நல்ல வளர்ந்த ஆஜானுபாகுவான தோற்றம் கொண்ட ஆண்கள் அரக்கர்கள் வேடம் பூண்டு வீடு வீடா போய் உங்க வீட்டுல அழுகிற குழந்தைகள் யாராவது இருக்காங்களா, உங்க வீட்டுல சேட்டை பண்ணக்கூடிய குழந்தைகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு எல்லா குழந்தைங்களையும் மிரட்டுவாங்களாம். இப்படி பண்றது மூலியமா ஜப்பானியர்கள் என்ன நம்புறாங்கன்னா, பேரண்ட்ஸ் பேச்சை கேட்டு பிள்ளைங்க நல்ல ஒழுக்கத்தோட வளருவாங்கன்னு. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல பண்ணுவாங்கல்ல, ஏய் சேட்டை பண்ணினா பூச்சாண்டிக்கிட்ட புடிச்சு கொடுப்பேன்னு, அதே கான்செப்ட் தான். ஃபேக்ட் நம்பர் 3. நியூ இயர் அப்போ நியூயார்க்ல இருக்க டைம் ஸ்கொயர்ல நடக்கிற நியூ இயர் செலிப்ரேஷன்னால ஏற்பட்ட குப்பைகளோட அளவு எவ்வளவு தெரியுமா? 50 டன்னாங்க. ஃபேக்ட் நம்பர் 4. பிரேசில் நாட்டுல பிரேசிலியர்கள் புத்தாண்டப்போ நேரா பீச்சுக்கு போயிடுவாங்களாம். அப்படி பீச்சுக்கு போயிட்டு கரெக்டா 7 அலைகள்ல குதிச்சு விளையாடுவாங்களாம். அப்படி ஒவ்வொரு அலையிலையும் குதிக்கும் போதும் ஒரு விஷா மேக் பண்ணுவாங்களாம். இப்படி பண்றது மூலியமா அவங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும்ன்றது அவங்களுடைய நம்பிக்கை. ஃபேக்ட் நம்பர் 5. புத்தாண்டப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம எல்லாருமே பல ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். ஆனா உண்மையாலே நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டோம்ல. அதே தாங்க ஆராய்ச்சியும் சொல்லுது. மக்கள் கிட்டத்தட்ட அவங்க எடுக்கிற ரெசல்யூஷன்ஸ்ல 80% பிப்ரவரியிலேயே மறந்துடுறாங்களாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்த ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்ஷயா.